என்ன இனியா இதெல்லாம்? நான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வாவ்! இதெல்லாம் என்னது? இது விசில், இது குதிரை, இது டிராக்டர், இது ஆட்டோ ரிக்ஷா, இது ஸ்கூட்டி. ஸ்கூட்டியா? ஸ்கூட்டி. அப்புறம் போர்டு. ரைட்டிங் போர்டா? இது ரைட்டிங் போர்டு. அப்புறம் வாங்க இப்போ அவருக்கு என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ரிக்ஷா, அதிலே ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஒன்று இருக்குது. அடுத்தது சின்ன சின்ன டாய்ஸ் இருக்குது, இது நல்லா ஸ்பீடாக இருக்கும் போல இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, இதெல்லாம் குழந்தைங்க நல்லா விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு. சின்ன சின்ன டாய்ஸு, அப்புறம் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் டாய்ஸு இதெல்லாம் உட்டனில் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து கைதி படத்தில் வர லாரி இருக்குது. அப்புறம் தண்ணி இறைக்கிற அம்மா, அடிப்பை படிக்கிற அம்மா, அப்புறம் போலீஸ், இங்கே சப்பாத்தி கட்டை உருட்டுறது சின்ன ஒரு இது, அப்புறம் இங்கே விசில் இருக்க கீ செயின்ஸ், அப்புறம் இதுன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல சவுண்டு வருது. அப்புறம் இந்த குரங்கு பொம்மை நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக விளாண்டு அப்புறம் இங்கே தொங்க விட்டுக்கலாம். இதுலேயே வந்து செல்ஃபோன் ஹோல்டு பண்ணிக்கலாம், செல்ஃபோன் ஹோல்டராகவும் வச்சுக்கலாம், தலை ஆடிக்கிட்டே இருக்கும். ஸ்ப்ரிங்கு, அப்புறம் சின்ன பிறந்த குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இவங்க வந்து விளாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது பம்பரம். இந்த விசில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு வரும். ஸோ ஊதிக்கிட்டே இந்த இதை வந்து இழுத்து இது பண்ணுறப்ப, அப்புறம் நம்ம தமிழ் எழுத்துக்கள் அதிலே வந்து மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் இருக்குது. அப்புறம் ஏபிசிடி, அதுக்கு பின்னாடி அப்படியே ஷேப்ஸ் இருக்குது, அதாவது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் 1 2 3 இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, எக்ஸ் கேமு, அப்புறம் பசில்ஸு, கிளிகிளிப்பு. பரவாயில்ல, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரணும். ஸோ அவருக்காக என்னுடைய வாழ்த்துக்கள்.